ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பார்ட் 2 கொஷின் அண்ட் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ பார்ட் 1 கொஷின் அண்ட் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்டு இந்த ஆக்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பிக் தேங்க்யூ. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணுன்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோஸ் அது வீடியோ போடனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போடுறது. ஸோ இன்றைக்கி அப்படி என்ன வீடியோ அப்படின்னா அதான் பார்ட் 2 கொஷின் அண்ட் வீடியோ. டம்லைன் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பார்ட் 2 கொஷின் அண்ட் வீடியோ திருப்பி பேட் கமெண்ட்ஸ். ஆமாங்க, நான் ஆக்சுவலி அந்த பார்ட் 1 போட்ட உடனே அதுக்கப்புறம் அப்படியே உடனே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. கெட்ட வார்த்தையிலையும் திட்டியிருந்தீங்க. அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேட் கமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு குட் கமெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் இதில் குட் கமெண்ட்ஸ் எழுதியிருக்க மாட்டேன். பட் குட் கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சைடில் கிளிக் பண்ணுறேன். குட் கமெண்ட்ஸ் அவங்களோட ஆம்பிஷன்ஸு, அவங்களோட லட்சியம் என்ன, அதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. சிலர் டாக்டர் சொன்னீங்க, சிலர் போலீஸுன்னு சொன்னீங்க, சிலர் இது இன்ஜினியர்னு சொன்னீங்க, சிலர் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆம்பிஷன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மந்தில் பிறந்தவங்க, உங்கள் தம்பி எந்த மாதம், உங்கள் சிஸ்டர் எந்த மாதம் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்த எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. கொஷின்ஸ் ஆனால் எங்களுக்கு எங்ககிட்ட நீங்கள் கொஷின்ஸ் எதுவுமே கேட்டதில்லை. பட் நாங்கள் அதனால் கொஷின்ஸ் எதுக்குமே ஆன்சர் பண்ணல. கொஷின்ஸ் வந்திருந்தால் ஆன்சர் பண்ணியிருப்போம். கொஷின்ஸ் எதுவுமே வரலை. ஸோ தட் ரீசன் ஐ டிடன்ட் ஆன்சர். எந்த கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கேளுங்க. நாங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு இன்னமும் பெருசாக கொஷின்ஸ் எல்லாம் வரலை. 5K தொட்டாச்சு. 5K ப்ளஸ் இப்போ 6,000மே தொட்டாச்சு. அப்படி இருக்கும் போதுமே எங்ககிட்ட எந்த கொஷின்ஸுமே கேட்கலை. மேபி கேட்டிருந்தால் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ கேட்கல. அண்ட் குட் கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்க. டூ யூ நோ ஸ்விம்மிங் இஸ் அ ஃபேக் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்றத மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீடியோ போடணுமான்லாம் தோணுது. ஆனால் இந்த மாதிரி குட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணுண்டா அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ அதுக்கு குட் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி நம்ம வலை அப்படின்னு பேசாமல் நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட் என் சஞ்சிதா அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுங்க ப்ரோ. ஸ்பெல்லிங் நான் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தேன். பட் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுங்க ப்ரோன்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே எதுவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தான் நான் பார்க்கல. அதனால தான் நான் இதை எடுத்திருந்தேனே. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருந்தால் மேபி அவங்க சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பெல்லிங்கு மிஸ்டேக்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தீங்க. அட் ரகு UR 3 UG அவங்க ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது சரியா. இது எந்த வீடியோக்கு வந்திருந்தது சரியாக ஞாபகம் இல்லை. நான் பர்த்டே மந்த் அந்த மாதிரி வரும்போது இதை ஃபஸ்ட்டு அழகு, ஃபஸ்ட்டு இடம், ரெண்டாவது இடம் இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக தான் போடுறது. நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டால் தான் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸும் வருது. ஆனால் அதெல்லாம் போடும்போது சிலருக்கு நான் லாஸ்ட் இடத்துல இருக்கேன், நான் 10வது இடத்துல இருக்கேன், 9வது இடத்துல இருக்கேன், 8வது இடத்துல இருக்கேன் அப்படின்னு தோணும் போது நான் கூட தான் ஜூன், நான் 10வது இடத்துல தான், நானே என்னை தூக்கி 10வது இடத்துல தான் போட்டிருந்தேன். அப்படி இருக்கும் போது அது ஜூன் மந்தில் இருக்கவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டிருந்தாங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது சரியா. இது எங்களுக்கே தெரியாது இது உண்மையா அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களே, இது உண்மை கிடையாது, இது உண்மை தான், இது ரியாலிட்டி இல்லை அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்களா, அதுக்காக தான் போடுறது. அதே மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வரணும். அது பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, எங்களுக்கான கமெண்ட் அதிகமாக வரணும், வியூவர்ஸ் அதிகமாக, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போடுறது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க, இட்ஸ் ஓகே. அட் ஜானு நோ போலி இதுவுமே அந்த அழகு அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்துச்சு. இதுவுமே அவங்களும் மேபி ஜூனு, மே, ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நானுமே ஜூன்
தான், நான் 10வது இடத்துல தான் இருந்தேன். அப்போல்லாம் கூட எனக்கு அதெல்லாம் ஃபீலிங்காலாம் தெரியலை. மேபி நான் எழுதுறதுனால அப்படி தெரியாமல் இருக்கலாம். சிலருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அப்படி அஃபெக்ட் ஆகியிருந்தால் ஐ எம் சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரையும் இது பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. எந்த கண்டென்ட் போட்டால் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுக்காக மட்டும்தான் இது வந்து கண்டென்ட்டாக எடுத்து போகிறது. ஜீனா T3S இதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லை. இது எதுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பர்த்டே மந்த்துன்னு போட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தேன், அதுக்காக போட்டிருந்தாங்க. இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. அதை நாங்கள் வந்து அப்படி நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் போடணும் அப்படின்னா ஒரு வீடியோ வரத்துக்கு 10 நாள் ஆகும். உங்களுக்காக டெய்லி வீடியோ போடுறோம்ல, அந்த வீடியோ போடுற வீடியோ வந்து அது உண்மையா இல்லை பொய்யா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் திங்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோ 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வருமே. நெக்ஸ்ட்டு குணசேகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போது எதுக்கு எந்த பொண்ணும் என்னை லவ் பண்ணல. இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் கிடையாது. அவங்க கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தாங்க, அந்த ஒரு ரீசனெல்லாம் எடுத்தது. இது எனக்கு தெரியாது. மேபி அவங்க ஃபஸ்ட்டு இடமா இருந்திருக்கலாம், அழகு அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு இடமா இருந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு தெரியாத ஆன்சர், அவ்வளோதான். தேவி பிரபாகரன் 4817 தப்பு. இது வந்து அந்த பர்த்டே மந்த்துன்னு போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். எல்லாமே ரைட்டிங் வீடியோக்கு வர்றது தான். ஒரு சில வீடியோ தான் வந்து அதுவும் திட்டுறாங்க பார்த்தீங்களா அசிங்கமாக, அந்த மாதிரி வீடியோலாம் எங்கள் அப்பா வீடியோவாக இருக்கும், இல்லாட்டி என் தம்பி வீடியோவாக இருக்கும். என் தம்பி வீடியோ கூட இப்படிலாம் கமெண்ட் வந்ததில்லை. பிரபு மலதுரை 3532 அப்புறமேட்டா பாஸ்கரன் அது குபேர கண்ணன் அவங்க வந்து ஃபேக். அவங்க ரெண்டு ஐடியுமே எனக்கு வந்து ஃபேக்குன்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தது. எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது எதுக்கு அது ஏதோ ஒன்றுத்துக்கு கொடுத்துருந்தாங்க, சரி ஞாபகம் இல்லை. நான் அட்டாச் பண்ணுற சைடில் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ராமசாமி வன்சாமி இது வந்து பொய், இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். நான் சிலது வந்து வீடியோஸ்லாம் எப்படி எடுப்பேன்னா, அந்த ஜாதகக்காரங்கள்லாம் இந்த சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்தும் நான் சிலது எடுக்கிறேன். அதுலேருந்து எடுக்கும்போது ஏன்னா அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகுது அந்த இடத்துல. எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலனா நான் அதில் தான் போய் எடுப்பேனே. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகுது. அந்த மாதிரி அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகிறதுனால அது ஒரு கமெண்ட் வருது, ஒரு லைக் வருது, வியூவர்ஸ் போகுது, அதுலேருந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வராங்க. அது கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகிறதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போடுறது. மேபி அது பொய்யா இருக்கலாம், மேபி அது உண்மையாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ தட். அப்படி எனக்கு தெரிஞ்சுது அது பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னா கமெண்ட் பண்ணுறேன். ஆதவன் J40 பைத்தியக்காரன் இவன். இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, ஏன்னு எனக்கே தெரில. ஏன்னா எங்கள் அப்பா வீடியோ போட்டிருந்தாரு. அப்படி இது என்னதான் அப்படி கோவம்னு தெரில. இந்த ஆதவன் அவங்க வந்து எங்களுக்கு எப்பத்துலேருந்து பேட் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எங்களை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு வீடியோலையோ இல்லை 2 வீடியோலையோ கமெண்ட் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட அவங்க எனக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து தான் இருப்பாங்க. அதில் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டிருந்ததுலேயே நான் வந்து போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாலே அது இந்த ஐடியிலேருந்து மேக்ஸிமம் வந்துடுது. அப்படி என்ன கோவம்னு எனக்கு தெரியல எங்கள் மேலே. அப்படி எந்த கோவமாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் இது பண்ணாலுமே, எங்களை வந்து டவுன் பண்ணாலுமே ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் நீங்கள் இப்படி எங்களை டவுன் பண்ணுறதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து மேலே ஏறி சப்ஸ்கிரைபர்ஸ் வரதா இருக்கட்டும், வியூவர்ஸ் போகதான். முன்னாடிலாம் எங்கள் வீடியோவுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், முன்னாடிலாம் எங்கள் வீடியோவுக்கு வந்து வியூவர்ஸ்லாம் போனதே கிடையாது. பட் ஆனால் இப்போலாம் நல்ல ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸாக இருக்கலாம், குட் கமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து லிஸ்ட்டிலே எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு முன்னாடியே அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸு. நாங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து நீங்கள் எங்கள் கூட டிஸ்கஷன் பண்ணுறீங்க. எனக்கு இந்த ஆம்பிஷன் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இந்த மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த மிஸ் இப்போ என் கூட இல்லை, அந்த மிஸ் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு நாள் டீச்சராக இருந்தால் எனக்கு அந்த மிஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எங்களோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு தோணுது.
அப்படிலாம் இருக்கும்போது எங்களுக்கு இந்த கமெண்ட்டில் ஒரு இதுவாகவே எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும்னா அதுதான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கமெண்ட்டாகவே தெரியல. நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எங்கள் அப்பா வீடியோ போய் அதனாலவே எங்கள் அப்பா திருப்பி திருப்பி வீடியோ போடுறாரு. நீ என்ன வேணாலும் திட்டுடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காரு. அப்புறம் கார்த்திகை தீபா, வேலையே இல்லையா உனக்கு? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள். எங்களுக்கு வந்து படிக்கணும், எங்கள் அப்பா வேலைக்கு போகணும், எனக்கு வந்து நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் யூடியூப்பில் வந்து உங்களை நாங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நான் வீடியோலாம் எடுக்கணும். எனக்கு நிறைய நிறைய வேலை இருக்குது, எக்கச்சக்கமான வேலை இருக்குது, தலைக்கு மேலே எங்களுக்கு வேலை இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. எங்களுக்கு நிறைய வேலை ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கிறோம். வீடியோலாம் கூட அப்பப்போ வராமல் ஸ்டாப் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான். உங்களை மாதிரி வேலை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களால தான் நாங்கள் வந்து இன்னமும் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கோம். நான் இது எப்பவுமே சொல்லுவேன், அவங்களால மட்டும்தான் நாங்கள் வந்து மேலே ஏறி. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கழுவி கூட ஊற்றிக்கோங்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்களால மட்டும்தான் நாங்கள் மேலேயே வரோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு படிக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும், நிறைய வேலை இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எங்களை தேங்க்யூ தான் சொல்லலாம். பட் திட்டுறீங்க, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் ஃபார் தட். நீங்கள் திட்டுறதுனாலையும் என்னமோ எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் ஆகுது. எனக்கு நாம் இன்னும் நல்லா வீடியோ போடணும், இன்னும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கணும், இன்னும் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அப்படி தான் எங்களுக்கு தோணுதே கோசம் என்றைக்குமே எங்களுக்கு தோணுதில்லை வீடியோ போடக்கூடாதுன்னு டவுன் ஆனது கிடையவே கிடையாது. அப்புறமேட்டு ஆதவன் J40, நான் சொன்னல அந்த பைத்தியக்காரன் சொன்னால் அவருக்கு என்ன எங்கள் மேலே கடுப்புன்னு தெரியலை. நீங்கள் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, நல்லாவே இல்லை. இது வந்து இந்த வீடியோ, அதாவது எங்கள் அப்பா போட்ட வீடியோக்கு தான் கமெண்ட். அது எப்படின்னு தெரியல, எங்கேருந்து தான் தேடி பிடிச்சி வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எங்கள் அப்பா வீடியோக்கு மெயினாக எங்கள் அப்பா வீடியோக்கு வந்தாலே வந்து கமெண்ட் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாரு, முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்றாரு. உண்மையை சொல்கிறேன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி பேட் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது. மேபி இன்னும் வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. நான் சிலதெல்லாம் ஹைட் பண்ணிடுறேன், ஏன்னா நோன்னு வருது, இல்லை இது உண்மை இல்லை, ஃபேக் வீடியோ, இது எடுத்தவங்களே ஃபேக்கு, அப்படி இப்படிலாம் கூட வருது. இட்ஸ் ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம், அப்படி தான் நான் இருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய வந்து ஒர்க் இருந்தாலும் உங்களை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோன்றதுக்காக தான் பண்ணுறது. ஒரு சில கமெண்ட்லாம் ரொம்ப இந்த மாதிரி பைத்தியக்காரன், வேலை இல்லையா உனக்கு, இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது. அதே மாதிரி வந்து இன்னொருத்தவர் வந்து இந்த 2 கமெண்ட் வந்ததில், பைத்தியக்காரன், வேலை இல்லையா உனக்கு, அந்த 2 கமெண்ட்லேயே வந்து அந்த வீடியோவுக்கே இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிவாஜியே மிஞ்சிட்டடா நீ. அப்படி அந்த கமெண்ட் பார்க்கும்போது அவங்க எங்களை கலாய்க்கிறாங்களா தெரியல, பட் இருந்தாலும் எங்களை கலாய்க்கிறாங்களா இல்லை உண்மையே சொல்கிறாங்களா எங்களுக்கு தெரியல. அந்த கமெண்ட் வந்து பார்த்த உடனே ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அவங்க கலாய்ச்சிக்கிட்டோம், ஆனால் அது எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கொடுத்துது. ஓகே, நம்ம போடுற வீடியோக்கு இப்படியும் வந்து கமெண்ட் நல்லா இருக்குன்னு கமெண்ட் வருது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை தான் சொல்கிறேன், பேட் கமெண்ட்ஸுமே வருது, குட் கமெண்ட்ஸுமே வருது, அதே மாதிரி டிஸ்கஷன்ஸுமே போகுது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் 5K சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ 6000 தொட்டுட்டோம். இன்னும் ஒரு 10,000 ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அதுக்குள்ளே எடுத்தோடனே 50 to 100 அந்த மாதிரி ஆசைப்படாமல் கொஞ்சம் 10,000 ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் தெரியும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க, இன்னமும் இருக்கிறீங்க, இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் சேனல் வந்து போகவே போகாது. இதை நம்ம மூடிட்டு இந்த சேனலை மூடிட்டு நம்ம வேறு வேலை தான் பார்க்கணும் போல இருக்கா, அப்படி தான் தோணும். வேறு வேலை நிறைய இருந்தாலுமே இதை நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பண்ணுறது. ஓகே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் நான் வந்து நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோஸ் ஆனால் அதிகமாக போடணும், அதுக்கும் விவஸ் போகணும், அந்த மாதிரி ஆசை தான் இருக்குது. ஆனால் வீடியோஸ்க்கு அதிகமாக ரெஸ்பான்சிபிள் வரலை, அது ஏன்னு தெரியல. டம்ப்ளைன் பார்த்துட்டு உள்ளே வரவங்களும் இருக்கிறீங்க, அவங்க வந்துடுறாங்க, ஆனால் ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டுறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல.
அப்படி சப்போஸ் அது ஏன் அப்படின்ற ரீசன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் ரீசன், என்னால் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலை உங்கள் வீடியோவை அப்படின்னு ரீசன் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ண. நீங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுமே. ஓகே இதனால தான் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு எந்த விஷயம்னே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. வீடியோஸும் பார்க்க மாட்டேறீங்க. ஆனால் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 3 லட்சம் 4 லட்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வியூவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. வீடியோஸ் மட்டும்தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் என் மனசில் இருக்க அந்த பாரத்தை உங்ககிட்ட கொட்டின மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் சுதர்ஷினி. இதுடன் விடைபெறுவதும் நான் உங்கள் சுதர்ஷினி. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.